ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியலில் இன்னைக்கு தமிழ் ஐஷு கிட்ட தான் குழந்தை தன்னை தான் அம்மானு கூப்பிடணும், மற்றவங்கள கிடையாதுன்றதை எப்படி பொறுமையாக சொல்கிறாங்களா இல்லை அடாவடியாக சொல்கிறாங்களான்றதையும், சித்ராவும் ஈஸ்வரியும் ஃபங்க்ஷனை எந்த அளவுக்கு கிராண்டாக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கிராண்டாக பண்ணி தமிழ்ச்செல்வியை அவமானப்படுத்தணும்னு சொல்லிட்டு என்னெல்லாம் பண்ணுறாங்கன்றதை வாங்க கதைக்குள்ள போய் பார்க்கலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே தமிழ்ச்செல்வி குழந்தைய உங்கள்கிட்ட கொடுக்குறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லிட்டு நீங்கள் தான் அழகர் கூட பேசி விளையாடும் போது அவனை அம்மானு கூப்பிடணும்னு சொன்னீங்களா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ஐஷு என்ன சொல்லணும்னு தெரியாமல் திருன்னு முடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ தமிழ் ஒரு விஷயத்த நான் தெளிவாக சொல்கிறேன் புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு, நார்மலாகவே ரெண்டாம் தரமாக வர்றவங்க மூத்த தரத்தோட குழந்தைங்கள நல்லபடியாக பார்த்துக்க மாட்டீங்க, ஆனால் நீங்கள் அப்படி கிடையாது, ரொம்ப நல்லபடியாக பார்த்துக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மலரக்காவே என்கிட்ட பல தடவை சொல்லியிருக்காங்க. அது எல்லாத்தையும் கேட்கும்போது எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் நீங்கள் மீனாட்சி எல்லாம் ஒரு தடவை உங்கள் உயிரை பணைய வச்சு என் பொண்ணோட உயிரை காப்பாற்றுனீங்க. அந்த உதவியை நான் எக்காரணத்தை கொண்டு எப்பயும் மறக்க மாட்டேன். ஆனால் அழகருக்கு நீங்கள் எவ்வளோதான் அன்பு காமிச்சாலும் பாசம் காமிச்சாலும் அவனுக்கு அம்மான்றது நான் ஒரு ஆள் மட்டும்தான். நான் அம்மான்ற ஸ்தானத்தை யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பசங்களை எப்படி வேணாலும் பாசம் காமிச்சு வளங்க, ஆனால் அம்மானு அங்கே ஒருத்தி இருக்கான்றதை சொல்லி வளங்க அப்படின்னு சொல்லிட்டு, கோயிலில் வச்சு நீங்கள் அழகரை அம்மா கிட்ட வாடான்னு சொன்னீங்க, அவனும் அம்மானு சொல்லிட்டு வந்தான். அந்த நேரத்துலலாம் எனக்கு உயிரே யாரோ பிச்சுட்டு போன மாதிரி இருந்துச்சு, அந்த அளவுக்கு எனக்கு வலி இருந்துச்சுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் சேதுன்னு ஒருத்தர் இருந்தார், அவர் என் வாழ்க்கையை விட்டு ஒரு ஸ்டேஜில் போகவும் செஞ்சுட்டாரு. என் மேலே நம்பிக்கை இல்லாமல் போனாங்க, அதை பற்றி நான் கவலைப்படவும் இல்லை ஒரு நாளும். அதுக்கப்புறம் அவரை பற்றி நான் யோசிச்சதும் கிடையாது. ஆனால் என் பசங்க அப்படி கிடையாது, அவங்க என் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம், அவங்களை எக்காரணத்து கொண்டு என்னால் விட்டு கொடுக்க முடியாது. அதனால் ஒவ்வொரு தடவையும் இனிமேல் அங்கே அம்மான்னு ஒருத்தி இருக்கான்றதை சொல்லி சொல்லி வளங்க. இதுக்கு மேலே என்னால் இந்த விஷயத்தில் காயப்பட முடியாது. என் பையன் என்கிட்ட வந்து இந்த 2 நாளில் யார் அவனோட அம்மான்றதை சொல்லி புரிய வச்சு அவன் இப்போ தான் என்னை அம்மானு கூப்பிட்டுருக்கா, அதை தயவுசெய்து எடுத்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகிட்ட அம்மா சொல்கிறா கிஸ் கொடுறான்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு இந்தாங்க குழந்தைய வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் அழகர் அழுகுறான். 2 நாளில் நீ அம்மா கிட்டேயே வந்துருவாப்பா, அதனால் அழாது அப்படின்னு சொல்லிட்டு ஐஷு கிட்ட இந்தாங்க கொஞ்சம் வேகமாக போங்க, அவன் அழுகிறத என்னால் பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிடறாங்க. அவங்க போனதுக்கப்புறம் சேதுவோட பாட்டி, நீ பேசினதில் எந்த ஒரு தப்புமே இல்லை, உன்னோட பக்கம் நியாயத்தை நீ சொல்லியிருக்க, நீ பேசினது 100% கரெக்டுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஐஷு மோகனா எல்லாரும் அழகரை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம் மோகனா ஐஷு கிட்ட தமிழ் சொன்னதை எதுவும் நீ மனசில் எடுத்துக்காதப்பா, தப்பாக நினச்சிக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஐஷு ரொம்ப பெருந்தன்மையாக அவங்க சொல்கிறது கரெக்டு தானே, நான் குழந்தைங்க மேலே எவ்வளோ பாசம் காமிச்சாலும் அவங்க தானே அம்மா, அதை அவங்களால விட்டு கொடுக்க முடியாதுல்ல, அதனால் நான் இதை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டயர்டாக இருக்குன்னு சொல்லி உள்ளே போயிடுறாங்க. இந்த பக்கம் மலர் மோகனா கிட்ட ஐஷு சொன்னது கரெக்டு தான், தமிழ் பேசினதில் எந்த ஒரு தப்புமே கிடையாது, அவள் பக்கம் உள்ள நியாயத்தை சொல்லியிருக்காள்ல அப்படின்னு சொல்லிட்டு தமிழுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த ஈஸ்வரி சித்ரா கிட்ட அவங்க ரூமில் வச்சு இந்த காதுகுத்து ஃபங்க்ஷனை நான் எந்த அளவுக்கு சிறப்பாக பண்ணி அவங்களுக்கு காசு இழுத்து விட்றேன்னு மட்டும் பாரு, அவளுக்கு பெரிய நஷ்டத்தை உருவாக்கி இந்த விஷயத்துலேருந்து அவளை மீண்டே வர முடியாதுன்ற அளவுக்கு சுச்சுவேஷனில் வர வைக்கல, என் பேர் ஈஸ்வரி இல்லைன்னு சொல்லிட்டு பட்ஜெட் போடலான்னு சொல்லிட்டு நோட் எடுத்துகிட்டு அம்மாவும் மகளும் உட்காராங்க. சரி, 2 பசங்களோட ஃபோட்டோ போட்டு ஒரு பெரிய பத்திரிக்கை எடுப்போம், அந்த 1000 பத்திரிக்கையாவது அடிக்கணும், அது ஒவ்வொன்றும் பெரிய காஸ்ட்லியாக இருக்கிற மாதிரி ஆட் பண்ணிக்க அப்படின்னு சொன்னோன்னே சித்ராவும் 1000 பத்திரிக்கை அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணிக்கிறாங்க. 2வதா எல்லார் வீட்லேயும் அதஸ்வரம் ஜண்டா மேளம் ட்ரம்ஸ்ன்னு சொல்லிட்டு தனித்தனியாக தான் நடிப்பாங்க, நம்ம வீட்டில் 3த்தையும் சேர்த்து ஒன்றா பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே சித்ரா 3மே சேர்த்து பண்ணால் நல்லா தான் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் காது குத்துனா கெடா வெட்டணும்ல, எத்தனை கெடா வெட்டலாம் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே சித்ரா ஒரு 15 கெடா வெட்டினா நல்லா இருக்கணுன்னே, அதெல்லாம் எந்த மூலிக்கடி பத்தும், 50 கெடா போட்டுக்கடி சொன்னோடனே அவங்களும் 50 கடை போட்டுக்கிறாங்க. அப்புறம் பிள்ளைங்களுக்கு தங்கத்தில் போட்டால் நார்மலாக இருக்கும், வைரத்தில் போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும்லன்னு சொன்ன உடனே சித்ராவும் 2 வைர கம்மல் ஓகேவாமா அப்படின்னு சொன்ன உடனே சூப்பர்ன்னு சொல்லிட்டு இன்னும் நல்லா நிறைய லிஸ்ட்லாம் போடுறாங்க. கடைசியில் சித்ரா அம்மா எல்லாத்தையும் பார்க்கும்போது ஒரு 14-15 லட்சம் வரும் அப்படின்னு சொன்னோடனே அதில் பாதி 7.5 லட்சம் அவளால் கொடுக்க முடியுமாடி அப்படின்னு சொன்னதுக்கு சித்ரா அவளால் 7,000 கொடுக்க முடியாது, இதில் 7.5 லட்சம் எப்படிமா அவள் கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் தமிழை ரொம்ப மட்டமாக பேசிகிட்டு இருக்காங்க. சீனில் இவங்க போட்ட லிஸ்ட்டு எல்லாத்தையுமே ராஜாங்கத்துக்கிட்டையும் குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருக்கிட்டையும் காமிக்கிறாங்க. அப்போ சாவித்ரி இதெல்லாமே கொஞ்சம் நல்லா தான் இருக்குது, ஆனால் ரொம்ப ஆடம்பரமாக இருந்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொன்னதுக்கு சரி இதெல்லாம் நீங்கள் முன்னெடுத்து பண்ணணும், நான் பண்ணிட்டு இருக்கேன், இதில் நீங்கள் வேற பேச்சு வேற பேசுகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வாயடிச்சு விட்டுறாங்க. மோகனா இதெல்லாம் பார்த்துட்டு என்னங்க நான் கொஞ்சம் என்னோட விருப்பத்தை சொல்லாமான்னு சொன்னோன்னே ராஜாங்க சொல்லுப்பா அப்படின்றாங்க. மோகனா இல்லை காதுகுத்துக்கு ஆகிற செலவை தமிழும் நான் பாதி தரேன்னு சொன்னால் இந்த அளவுக்கு செலவு பண்ணால் அவளால் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு ஈஸ்வரி வேகமா ஏன்னா கண்டிப்பாக எல்லா அமௌண்ட்டையும் கொடுத்து தான் ஆகணும், நம்ம என்ன கண்டிப்பாக அவளை சொல்ல போகிறோம், அவளால் முடிஞ்ச அமௌண்ட்டை கொடுக்கட்டும், அப்படியும் இல்லையா ஃபங்க்ஷனில் வந்து காது குத்திட்டு சாப்பிட்டுட்டு அவள் பிசாட்டுக்கு போட்டு யார் அவள்கிட்ட பணத்தை கேட்க போகிறா அப்படி. அதுக்கப்புறம் சேதுவை பார்த்து உன் பொண்ணோட ஃபங்க்ஷன் உனக்கும் நல்லா கிராண்டாக பண்ணணும்னு ஆசை இருக்காதா சேது அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு என் குழந்தைங்களோட ஃபங்க்ஷனை கிராண்டாக பண்ணணும்னு ஆசை இருக்குது, ஆனால் நீங்கள் ஜெண்டா மேலே நாதஸ்வரம் ஆர்கெஸ்ட்ரான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லியிருக்கீங்க, ஏதாவது ஒன்று தானே நம்ம காது குத்துக்கு வைப்போம் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு ஈஸ்வரி அப்புறம் எப்படிப்பா நம்ம பெரிய பணக்காரங்கன்றதை எல்லாரும் முன்னாடி காட்ட முடியும், அதுவும் இல்லாமல் முன்னாள் MP நம்ம மாமா, நீ இப்போ இந்நாள் MLA, உங்கள் வீட்டு ஃபங்க்ஷன் என்ன சிம்பிளாக தெருமுனையில் இருக்க கோயிலில் 10 பேரை கூப்பிட்டா பண்ண முடியும், நல்லா கிராண்டாக தானே பண்ண முடியும் அப்படின்னு சொன்ன உடனே சேதுவும் நீங்கள் சொல்கிற மாதிரியே பண்ணிடலாம் சின்னம்மான்னு சொல்லிடுறாங்க. ராஜாங்கமும் சரிப்பா உன் இஷ்டம் தான் எங்கள் இஷ்டம் அதே மாதிரி பண்ணிடலான்னு சொல்கிறாங்க. உடனே ஈஸ்வரி
எல்லாருக்கும் அட்வான்ஸ் அமௌண்ட் கொடுக்கணும், அதனால கொஞ்சம் அமௌண்ட்டை எனக்கு அக்கௌண்ட்டில் போட்டு விடுப்பான்னு சொன்ன உடனே சேதுவும் எல்லாத்தையும் பார்த்துட்டு நான் உங்கள் அக்கௌண்ட்டில் போட்டு விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது வேறு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. வீட்டில் இருக்க எல்லாரும் அதே மாதிரி வேலை இருக்குன்னு போனதுக்கப்புறம் இங்கே தாமரையும் சாவித்திரியும் உங்கள் ஃபங்க்ஷனை நல்ல எண்ணத்துலலாம் நடத்தலை, தமிழுக்கு நல்லா காசை இழுத்து விடணுன்றக்காக தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்ன உடனே தாமரத்துக்கு அது மட்டும் இல்லாமல் இது மூலமாக நல்லா நிறைய கமிஷன் அடிச்சுக்கலாம்ல, அதுக்காக தான் அவங்க பண்ணுறாங்க அப்படின்றாங்க. ஆமடி, இது மூலமாக அவன் நிறைய அமௌண்ட்டு ஆட்டையை போட்டு சேர்த்து வைப்பா அப்படின்னு சொல்லி இங்கே பொண்ணை வேற பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் தமிழ்ச்செல்வி வீட்டில் தனம் குழந்தையோட விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்போ தனம் மீனாட்சியோட கண்ணத்தை பிடிச்சி கிள்ளி விளையாண்டுட்டு இருக்காங்க. குழந்தை அழுத உடனே தமிழ் என்னடி என் குழந்தைய அளவச்சிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்டா, அவன் பிள்ளையோட கண்ணத்தை கிள்னா ரொம்ப நல்லா இருக்கு, அதனால தான் விளையாண்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே சித்தி அடிப்போமான்னு சொல்லி விளையாண்டுட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் தமிழோட அம்மா அப்பா பாட்டி மாருங்க எல்லாரும் வராங்க. தமிழ் கிட்ட காது குத்து ஃபங்க்ஷனுக்காக நம்ம பாதி கொடுக்குறோன்னு சொன்னோம்ல, அதை பற்றி நம்ம பேசணும்னு சொன்ன உடனே தனத்தை குழந்தைய உள்ளே கூப்பிட்டு போகணும்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தமிழோட அப்பா நம்ம பாதிக்கு பாதி கொடுக்கணும்னு சொல்கிறோம், நம்மளால முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே தமிழோட அம்மாவும் அம்மாப்பா பெரிய வீட்டில் அவங்க நல்லா விசேஷமாக பண்ணுவாங்க, அதுக்கு ஈக்குவலாக நம்மளால் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே தமிழ் அதுக்கு அப்போ காது குத்து ஃபங்க்ஷனுக்கு எவ்வளோதான் ஆகும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொன்ன உடனே செல்லப்பாண்டி கால்குலேஷன்லாம் போட்டு ஆடம்பரமாக பண்ணாங்கன்னா ஒரு 4-5 லட்சம் ஆகும், நம்மளும் எப்படி ஒரு 2 லட்சமாவது கொடுக்க வேண்டியது இருக்குன்னு சொன்ன உடனே தமிழ் 2 லட்சம் தானே பார்த்துக்கலாம் கொடுத்துடலாம் அப்படின்னு சொன்ன உடனே தமிழோட பாட்டி என்ன அசால்ட்டா 2 லட்சம் கொடுத்துடலான்னு சொல்கிறேன், எப்படி நம்மளால முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு தமிழ் நான் எலெக்ஷனில் நின்னல, அப்போ என்னை நிற்க சொன்னவங்க என்கிட்ட அப்போயே சொன்னாங்க, எனக்கு ஏதாவது பர்சனல் லோன் வேணும்னாலோ இல்லை பிஸ்னஸ் ஏதாவது ஆரம்பிக்கணும்னாலோ என்கிட்ட அமௌண்ட்டு கேளு நான் தர்றேன், அதுக்கப்புறம் நீ வேணால் கொஞ்சம் கொஞ்சமாக மாதம் அதை அடை அப்படின்னு சொன்னாங்க, அதனால் அவங்கள்ட்ட பணம் நம்ம வாங்கிக்கலாம், அதை பற்றி நம்ம டென்ஷன் ஆக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் சமாதானப்படுத்துறாங்க. இதோட இன்னைக்கு எபிசோடு முடியுது. நாளைக்கு ப்ரோமோல ஈஸ்வரியும் சித்ராவும் தமிழ்ச்செல்வி வீட்டுக்கு தமிழ்கிட்ட ஒரு பில்லை கொடுத்து இதெல்லாம் தான் நாங்கள் காது குத்துக்காக பண்ணுறதுக்காக முடிவு பண்ணியிருக்கோம், இதுக்கு 15 லட்ச ரூபா செலவாகும், இதில் பாதி 7 லட்சத்தை நீ எங்களுக்கு தரப்போறியா இல்லை தர முடியாதுன்னு சொல்லி எங்கள்கிட்ட சொல்ல போறியான்னு சொல்லிட்டு ஏளனமாக பேசுகிறாங்க. இதோட ப்ரோமோ முடியுது. இன்னைக்கு எபிசோட பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாளைக்கு எபிசோட நாளைக்கு பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.